ஓம் சாந்தி. 8/5/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உலகத்திலுள்ள ஆத்மாக்கள் அனைவரும் அறியாமையிலும் துக்கத்திலும் இருக்கிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து குஷியில் கொண்டு வாருங்கள். அவர்களின் கண்களை திறந்திடுங்கள். கேள்வி: எந்த ஒரு சென்டரின் வளர்ச்சிக்கான ஆதாரம் என்ன? பதில்: சுயநலமற்ற உண்மையான மனதினுடைய சேவை. உங்களுக்கு சேவைக்கான ஆர்வம் சதா இருந்தது என்றால் உண்டியல் நிரம்பிக் கொண்டே இருக்கும். எங்கெங்கே சேவை செய்ய முடியுமோ அங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும். யாரிடமும் எதையும் கேட்கக்கூடாது. கேட்பதை விட இறப்பதே மேல். அனைத்தும் தானாகவே வரும். நீங்கள் வெளி மனிதர்களைப் போல சந்தா வசூல் செய்யக்கூடாது. கேட்பதினால் சென்டர் வேகமாக வளராது. எனவே கேட்காமலே சென்டரை உருவாக்குங்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். எப்படி நாம் ஆரம்பத்தில் மேலிருந்து வந்தோம் என்ற இந்த ஞானம் புத்தியில் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். அதாவது நாம் ஆத்மாக்கள் உண்மையில் எங்கே வசிப்பவர்கள், எப்படி மேலிருந்து பிறகு இங்கே வருகிறோம், எப்படி 84 பிறவிகளின் பாகத்தை நடித்து தூய்மையற்றவர்கள் ஆகிறோம். இப்போது தந்தை மீண்டும் தூய்மையாக்குகிறார். இது நினைவில் இருக்க வேண்டும். அதாவது மாணவர்களாகிய உங்களுடைய புத்தியில் இந்த விஷயங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். மறுபிறவி எடுத்து எடுத்து பாகத்தை நடித்து நடித்து இப்போது கடைசியில் வந்து சேர்ந்திருக்கிறோம். இப்போது மீண்டும் திரும்பி செல்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த ஞானம் குழந்தைகளாகிய உங்களுக்காக தான் இருக்கிறது. உலகத்தில் வேறு யாரும் இந்த ஞானத்தை அறிந்திருக்கவில்லை. இப்பொழுது நீங்கள் அறிந்து கொண்டு ஞானம் நிறைந்தவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். மற்றபடி முழு உலகமும் அறியாமல் இருக்கிறது. நாம் எவ்வளவு புத்திசாலிகளாக ஆகியிருந்தோம், பிறகு புத்தியற்றவர்களாகி எதுவும் அறியாதவர்களாக ஆகியிருக்கிறோம். மனிதர்களாக இருந்து கொண்டு அல்லது நடிகர்களாக இருந்து கொண்டு நாம் அறியாமல் இருந்தோம். அதாவது நாடகத்தில் நடிச்சிட்டு இருந்தோம். ஆனால் எங்கிருந்து வந்தோம், எப்போ வந்தோம், எப்படி வந்தோம், ஏன் இந்த பாகம் இப்படி இருக்கு, இது எப்போ முடிய போகுது, எப்போ ரிட்டர்ன் போகணும், எதுவுமே தெரியாமல் இருந்தோம். இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு ஸ்தூல நாடகத்தில் நடிக்கக்கூடியவங்களுக்கு இப்படி இருந்தது நிலைமை அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்படி இந்த கல்பத்தினுடைய நாடகத்தை அறியாமல் இருந்தீங்க. ஆனால் ஒரு காலத்தில் அவ்வளோ புத்திசாலிகளாக இருந்தீங்கன்னு பாபா சொல்லிட்டு இருக்கிறார். இப்போ ஞானத்தினுடைய பிரபாவத்தை பாருங்க. எல்லா விஷயங்களையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. ஞானத்தின் பிரபாவத்தை பாருங்கள் எப்படி இருக்கிறது. இதை நீங்கள்தான் அறிவீர்கள். ஆக குழந்தைகளாகிய நீங்கள் உள்ளுக்குள் எவ்வளவு மகிழ்ச்சியில் தழுத்தழுத்து விட வேண்டும். எப்போது தாரணை ஆகிறதோ அப்போதுதான் உள்ளுக்குள் அந்த குஷி வரும். பக்தி மற்றும் ஞானத்திற்கிடையில் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கிறது. ஆரம்பத்திலிருந்து யார் பக்தி செய்திருக்கிறார்கள்? முதலில் நாம் தான் வந்தோம். எனவே அதிகமான சுகத்தை பார்த்தோம். பிறகு நாம் தான் பக்தி செய்ய ஆரம்பித்தோம் என்று நீங்கள் சொல்வீர்கள். அதாவது நிறைய சுகத்தை அனுபவிச்சதுனால துவாபர யுகத்துக்கு வந்த உடனே இவ்வளோ சுகத்தை அனுபவிச்சோமே, அதை கொடுத்தவர் யார் அப்படின்னு அந்த அன்பினால மரியாதையினால சிவனை வணங்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் துக்கம் வர ஆரம்பித்தது. ரொம்ப சுகத்தில் இருந்ததுனால அந்த கொஞ்சம் துக்கத்தையும் தாங்க முடியல. அப்போ உடனே பக்தி ஆரம்பித்தோம்.
பூஜைக்குரியவர் மற்றும் பூஜாரி, இதில் எவ்வளவு இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கிறது? உங்களிடம் இப்பொழுது எவ்வளவு ஞானம் இருக்கிறது? குஷி ஏற்பட வேண்டும் அல்லவா? நல்ல நல்ல குழந்தைகளின் புத்தியில் இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும். அதனால்தான் சுயதர்ஷன சக்கரதாரி என்று சொல்லப்படுகிறீர்கள். இந்த பழைய உலகம் இப்போது முடிந்தே ஆக வேண்டும். பிறகு வரிசை கிரமமாக நாம் புதிய உலகத்தில் வருவோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆத்மா எப்படி வருகிறது? சின்ன உடலில் எப்படி பிரவேசமாகிறது? இது மிக பெரிய அதிசயமான விளையாட்டாகும். இது ஈஸ்வரிய படிப்பு. இதில் இரவும் பகலும் சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, தனக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று பாபா கூறுகிறார். இது ஒரு விளையாட்டு. நீங்கள் மீண்டும் இதே போல விளையாடுவீர்கள். அதாவது தேவி தேவதை ஆகுவீர்கள். பிறகு கடைசியில் சுற்றி வந்து மனிதர்களாக ஆகுவீர்கள். பாபாவுக்கு இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது? அவருக்கோ எந்த குருவும் இல்லை. வியப்படைய வேண்டும் அல்லவா? நமக்கு பாபா சொல்லிக் கொடுக்கிறார், தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா பாபாவுக்கு யார் சொல்லிக் கொடுத்தார்? அவர் சத்குருவாக இருக்கிறார். அவருக்கு எந்த குருவும் இல்லை. எப்படி இந்த விஷயங்களை எல்லாம் சொல்றார்? இப்படியெல்லாம் சிந்தனை செய்து வியப்படையணும் அப்படின்றார். டிராமா படி முதலிலிருந்தே அவருக்குள் இந்த பாகத்தை நடிக்க வேண்டும் என்பது நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு இயற்கை என்றுதானே சொல்ல முடியும். ஒவ்வொரு விஷயமும் அதிசயமானதாக இருக்கிறது. ஆக பாபா அமர்ந்து புது புது விஷயங்களை புரிய வைக்கிறார். அப்படிப்பட்ட தந்தையை எவ்வளவு நினைவு செய்ய வேண்டும். சிவ் பாபாவை நினைவு செய்து கொண்டிருங்கள். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடியவர், மாயாவின் சங்கிலியிலிருந்து விடுவிக்கக்கூடியவர் அவர் ஒருவர்தான். குழந்தைகளுக்கு உள்ளுக்குள் நாம் எப்படி மற்றவர்களையும் ராவணனிடம் இருந்து விடுவிப்பது என்பது வர வேண்டும். ஆகையால் சேவை நடக்க முடியும் என்றால் அதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும். உண்மையான மனதுடன் சுயநலமற்ற பாவத்துடன் சேவை செய்ய வேண்டும். பாபா கூறுகிறார், இப்படிப்பட்ட குழந்தைகளின் உண்டியலை நான் நிரப்புகிறேன். டிராமாவில் இது நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. சேவைக்கான நல்ல வாய்ப்பு இருக்கிறது என்றால் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பாபா சொல்லி இருக்கிறார், சேவை செய்து கொண்டே இருங்கள். மற்றபடி யாரிடமும் எதையும் கேட்கக்கூடாது. கேட்பதை விட இறப்பதே மேல். தானாகவே உங்களிடம் வந்துவிடும். கேட்பதினால் சென்டர் அவ்வளவு நன்றாக உருவாகாது. எதையும் கேட்காமல் நீங்கள் சென்டரை உருவாக்குங்கள். தானாகவே அனைத்தும் வந்து கொண்டிருக்கும். அதில் சக்தி இருக்கும். மற்றபடி வெளி மனிதர்கள் எப்படி சந்தா வசூலிக்கிறார்களோ அதுபோல் நீங்கள் செய்யக்கூடாது. அதாவது சாக்கார் பாபா காலத்துல பாபா மதுபன்ல இருப்பார். சகோதரிகள் மும்பை, டெல்லி, பூனா, லக்னோ அப்படின்னு அங்கங்க சென்டர்ஸ்ல இருப்பாங்க. அப்பெல்லாம் என்ன ரூல் அப்படின்னா, எந்த சேவை செய்தாலும் கேட்டுட்டு செய்யணும், சொல்லிட்டு செய்யணும். ஏன்னா யாருக்கும் எந்த ட்ரைனிங் கிடையாது, அனுபவம் கிடையாது. ஆகையால பாபா அப்படி ஒரு ரூல் வச்சிருந்தார். எதுவாக இருந்தாலும் கேட்டுட்டு செய்யணும்னு. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றார் பாபா அப்படின்னா, ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா கேட்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அந்த வாய்ப்பு நழுவி போயிடும் இல்லையா? சேவை செய்ய முடியும், சேவை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா என்னை கேட்கணும்னு இல்லை. என்ன கேட்கணும் அப்படின்னா 5 டேஸ் அல்லது 7 டேஸ் ஆகும் லெட்டர் போட்டா. இல்லை ட்ரங்க் கால் புக் பண்ணணும். லைன் கிடைக்குமா சொல்ல முடியாது. ஆகையால நான் சொல்லியிருக்கிறேன், நீங்க சேவை செய்யுங்க அப்படின்றார். இது ரெஃபரன்ஸ் டு த கான்டெக்ஸ்ட். பாபா தாதிமார்களுக்கு அப்படி சொல்லியிருக்கிறார். அந்த காலத்துல மொபைல் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது.
இமெயில் கிடையாது. ஆகையால அந்த சலுகைய பாபா குடுத்தாரு. அதுக்காக எல்லாரும் பாபா சொல்லிட்டார், கேட்காமலே சேவை செய்யுங்கன்னு இஷ்டத்துக்கு சேவை செய்திடக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், யார்கிட்ட எதையும் வாங்கக்கூடாது. அப்படி மற்றவங்க கிட்ட பணத்த வாங்கி நீங்க சென்டர் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, அது அவ்வளவு நல்லா ஃபோர்ஸா நடக்காது. அங்க சக்தி இருக்காது. அதனால யோக பலத்தின் மூலமா ஒரு சென்டர் ஓப்பன் பண்ணணும். யார்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது. யோசிக்க வேண்டாம். ஏன்னா தானாகவே எல்லாம் வரும். கேட்காமலேயே வரும். அந்த சென்டர் தான் நல்லா வளர்ச்சி அடையுன்றார். கேட்பதை விட இறப்பதே மேல் அப்படின்றார். மனிதர்களை ஒருபோதும் பகவான் என்று சொல்ல மாட்டார்கள். ஞானம் விதையாக இருக்கிறது. விதை ரூபமான பாபா வந்து உங்களுக்கு ஞானம் கொடுக்கிறார். மாயாவும் சக்தி வாய்ந்தது என்று பாபா புரிய வைக்கிறார். எவ்வளவு கடுமையான விகாரங்கள், கொஞ்சம் சகித்து கொள்ள வேண்டியதாகவும் இருக்கிறது. நல்ல நல்ல சேவை செய்கின்ற குழந்தைகளுக்கும் கூட போக போக மாயாவின் அடி விழுந்து விடுகிறது. நாங்கள் விழுந்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைத்தாக வேண்டும். ஏனென்றால் பாபாவிடம் உறுதிமொழி எடுக்கிறார்கள். இரத்தத்தினால் கூட எழுதி கொடுக்கிறார்கள். பிறகு காணாமல் போய்விடுகிறார்கள். பாபா பக்க ஆக்குவதற்கு பார்க்கிறார். எவ்வளவு யுக்திகள் செய்கிறார். பிறகும் உலகத்தின் பக்கம் சென்று விடுகிறார்கள். எவ்வளவு சகஜமாக பாபா புரிய வைக்கிறார். பாகத்தை நடிக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பாகத்தை பற்றி சிந்தனை செய்ய வேண்டும். இப்படி நல்ல நல்ல குழந்தைகள் போயிட்டாங்களே அப்படின்னு அதை பத்தி நீங்க சிந்திக்காதீங்க. நீங்க இருக்கிறீங்க, உங்களுடைய பாகத்தை பத்தி சிந்திங்க அப்படின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஞானத்தை வாழ்க்கையில் தாரணை செய்து குஷியில் தழுதழுத்து விட வேண்டும். அதிசயமான ஞானம் மற்றும் ஞானம் வழங்கும் வள்ளலை நினைவு செய்து ஞான நடனம் ஆட வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தன்னுடைய பாகத்தை தான் சிந்திக்க வேண்டும், மற்றவர்களின் பாகத்தை பார்க்க கூடாது. மாயா மிகவும் சக்தி வாய்ந்தது. ஆகையால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தன்னுடைய முன்னேற்றத்தில் ஈடுபட்டிருங்கள். சேவையில் ஆர்வம் வையுங்கள். வரதானம். நல்ல விஷயங்களின் பிரபாவத்தில் வருவதற்கு பதிலாக அந்த நல்ல விஷயங்களை தனக்குள் தாரணை செய்யக்கூடிய பரமாத்மா ஸ்நேகி ஆகுங்கள். பரமாத்மா ஸ்நேகி ஆக வேண்டுமென்றால் தேக உணர்வின் தடைகளை சோதித்து பாருங்கள். குழந்தைகள், இவர் மிக நன்றாக இருக்கிறார், அதனால் கொஞ்சம் இரக்கம் வருகிறது என்று சொல்கிறார்கள். சிலருக்கு யாருடைய சரீரத்தின் மீதாவது பற்று ஏற்படுகிறது. இன்னும் சிலருக்கு சிலருடைய குணங்கள் மீது அல்லது விசேஷ தன்மைகள் மீது பற்றுதல் ஏற்படுகிறது. ஆனால் அந்த விசேஷ தன்மை அல்லது குணத்தை கொடுப்பவர் யார்? ஆகையால் யாராவது நல்லவராக இருக்கிறார் என்றால் அந்த நல்லதை தாரணை செய்யுங்கள். ஆனால் நல்லதின் பிரபாவத்தில் வராதீர்கள். விடுபட்டவர் மற்றும் பாபாவுக்கு அன்பானவர் ஆகுங்கள். இப்படிப்பட்ட அன்பானவர்கள், அதாவது பரமாத்மா ஸ்நேகி குழந்தைகள், சதா பாதுகாப்பாக இருப்பார்கள். அதாவது இப்ப லௌகீக ஈர்ப்பு நமக்கு இருக்காது. ஆனால் ஞானத்துல, ஆன்மீகத்துல யாராவது நல்ல விசேஷ தன்மைகளோடு இருக்கிறாங்க, நல்ல குணங்கள் இருக்கு அப்படின்னா அவங்க மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படும். இதுவும் ஒரு விதமான பற்று. ஆகையால இவங்களுக்குள்ள இவ்வளோ நல்ல குணம் இருக்கே,
இவங்களுக்குள்ள இவ்வளோ விசேஷத்தன்மை இருக்கே அப்படின்னு பார்க்காதீங்க. உண்மையிலும் இருக்கும் தான். ஆனா அதை கொடுத்தவர் யார் அப்படின்னு பாருங்க. இல்ல அந்த நல்ல விஷயங்கள் நானும் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த நல்லதை நீங்க கடைப்பிடிங்க. மற்றபடி அதனுடைய பிரபாவத்துல வராதீங்க அப்படின்றார். இதுவும் ஒரு விதமான பந்தனம், தங்க கூண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்லோகன்: சைலன்ஸ் சக்தியை வெளிப்படுத்துங்கள், அப்பொழுது சேவையின் வேகம் தீவிரம் அடைந்துவிடும். இன்றைய அவ்யக்த சமிகை: ஷரீரம் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் ஷரீரத்தின் நோயினால் மனம் டிஸ்டர்ப் ஆக கூடாது. சதா குஷியில் நடனம் ஆடிக்கொண்டே இருங்கள், அப்போது ஷரீரம் கூட குணமடைந்து விடும். மனதின் குஷியின் மூலம் ஷரீரத்தையும் நடத்துங்கள், அப்போது 2 எக்ஸர்சைஸும் ஆகிவிடும். குஷி என்பது ஆசீர்வாதம், எக்ஸர்சைஸ் என்பது மருந்து. ஆக ஆசீர்வாதம் மற்றும் மருந்து இரண்டும் இருப்பதினால் அனைத்தும் சகஜமாகிவிடும். ஓம் சாந்தி. அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா. கலியுகத்தில் இருந்து விடுதலை தந்தாய், சங்கம யுகத்தில் புது பிறவி தந்தாய், ஆத்மாவிற்கு ஒளி தந்தாய், மனதுக்கு நல்ல எண்ணம் தந்தாய். அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா. வாழ்விற்கு அழகழகாய் அகநோக்கு எண்ணம் தந்தாய், ஆஸ்திக்கு உரியவனாய் பெருவாழ்வு நீ தந்தாய், புத்திக்கு திவ்ய யோகம் தந்தாய், ஒவ்வொரு மூச்சுக்கும் நினைவு தந்தாய், புத்திக்கு திவ்ய யோகம் தந்தாய், ஒவ்வொரு மூச்சுக்கும் நினைவு தந்தாய், உன் நினைவு தந்தாய். அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா. கலியுகத்தில் இருந்து விடுதலை தந்தாய், சங்கம யுகத்தில் புது பிறவி தந்தாய், ஆத்மாவிற்கு ஒளி தந்தாய், மனதுக்கு நல்ல எண்ணம் தந்தாய். அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா, அனைத்தும் நீ தந்தாய் பாபா,